தினம் ஒரு தகவல், தினம் ஒரு ஞானம். பிரம்ம ரிஷி பிதாமக பத்ரிஜி அவர்களுக்கு நம் அனைவருடைய வணக்கத்தையும், நன்றியும் தெரிவித்துக் கொள்ளலாம். சாரதா தேவி எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? மிக ஒரு ஆன்மீகத்தில் மிக உயர்ந்த ஒரு பெண்மணி. அந்த சக்தி, அந்த பெண் சக்தி அப்படின்னாலே ஒரு மகத்தான சக்தி. அதிலும் தியான பெண்மணி அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அதிகம் சக்தி. எந்த ஊருக்கு சென்றாலும் வேறு வேறு ஊர்களுக்கு செல்வார்கள். எந்த ஊருக்கு சென்றாலும் ராமகிருஷ்ண பரமஹம்சரை தரிசிக்க வருபவர்களுக்கு தன் கையாலேயே தன்னுடைய உணவை சமைத்து பரிமாறுவார். நம்ம கூட அப்படித்தானே. பத்ரிஜி வந்தாருன்னா எந்த வீட்டுக்கு வந்தாலும் கிச்சனுக்குள்ள போயிடுவாரு. அவர் பரிமாற ஆரம்பிச்சிருவாரு. அவர் பரிமாறினா நம்ம சாப்பிட்டா கூட எல்லாரும் திருப்பி போய் வாங்கிப்போம். ஏன் அப்படின்னு சொன்னா அவருடைய பெரிய மகான். அவருக்கு இருக்கும் எனர்ஜி, ஆற்றல் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அவர் கையில வாங்கினோம்னா நமக்கு அந்த உணவு என்பது ரொம்ப ஒரு ஜாஸ்தியா இருக்கும். டேஸ்ட் ஆகட்டும், அந்த ஆற்றல் ஆகட்டும். ஏன்னா அவருடைய மிகப்பெரிய ஒரு மகான். அந்த மாதிரி இவங்க உபசரிப்பதில் மிக மிக ஒரு நல்ல உள்ளம் படைத்த ஒரு பெண்மணி. எப்படின்னு கேட்டா எத்தனை பேர் வந்தாலும் அந்த காலத்தில் எவ்வளவு கஷ்டம் சமைப்பது என்பது, பரிமாறுவது என்பது, அதுக்கப்புறம் அதை சுத்தம் செய்வது என்பதெல்லாம் அந்த காலத்துல எவ்வளவு கஷ்டமான விஷயம். ஆனாலும் அந்த முகம் சுளிக்காமல் அத்தனை பேரும் உபசரித்து விருந்தோம்பல் அப்படின்னா நம்ம சாரதா தேவியே சொல்லலாம். அந்த அளவுக்கு அமைதியாக, மௌனமாக, சாந்தமாக இருந்து ஒவ்வொரு வேலைகளையும் தானே திறம்பட செய்து வந்தவர்களை அப்படி உபசரிப்பார். இதுதான் நம்ம பத்ரிஜி நமக்கு அந்த உபசரிப்பு என்பதை யாரு வீட்டுக்கு வந்தாலும் நீங்க சமைச்சு சாப்பாடு போடுங்க அப்படின்னு சொல்வாரு. அப்ப அந்த மாதிரி நமக்கு இப்ப காலகட்டத்துல நிறைய மாறி போச்சு. ஆனா நாம் என்ன பண்ணணும்னா நம் வீட்டிற்கு வருபவர்களுக்கு நாமே சமைத்து அந்த உணவை பரிமாற வேண்டும். உணவும் உணர்வுகளும் அப்படின்னு ஒரு இது இருக்கு. ஏன்னு கேட்டா நம்ம நிறைய தியானம் பண்றோம். அப்ப நம்மளுடைய ஆற்றல் ரொம்ப நல்லா இருக்கும். அப்ப நம்ம சமைச்சு ஒரு சந்தோஷமாக, மனப்பூர்வமாக நம்ம அது பரிமாறும் போது உண்மையிலே வந்தவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அந்த உணவு மிக சுவையாக இருக்கும். இந்த குணம் வரணும்னா ஒரு சலிப்பின்றி ஒரு விருந்தோம்பல் அப்படின்னு சொன்னா என்ன வேணா போடுங்க. உங்களால முடிஞ்சது என்ன முடியுமோ அதை ஒரு 10 ஐட்டம் பண்ணி ஒரு நிறைய அப்படி ஆடம்பரமாக செய்ய வேண்டும் என்பது இல்லை. எளிமையான உணவு. அந்த காலத்தில் எல்லாம் எளிமையான உணவு, ஆனால் ருசி இருந்தது அதில். அதே போல் நாம் இங்க ஒரு எளிமையான என்ன முடியுதோ அதை செய்து வந்தவர்களுக்கு நாமே பரிமாற வேண்டும். அப்படி பரிமாறும் பொழுது வந்தவர்களும் சந்தோஷப்படுவார்கள், நமக்கும் சந்தோஷமாக இருக்கும். சலிப்பில்லாமல் இந்த மாதிரி வேலைகள் செய்வதற்கு என்ன வேணும்? ஞானம் வேண்டும். ஏன்னு கேட்டா நம்ம எல்லாருமே பிரமிட் மாஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு நல்ல ஒரு எனர்ஜி இருக்கும். அப்போ எத்தனை பேர் வந்தாலும் செய்யலாம் அப்படின்ற ஒரு புரிதல் இருக்கும். அதனால் நாமும் சாரதா தேவியிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன அப்படின்னு சொன்னா விருந்தோம்பல் மிக முக்கியமான ஒன்று. அதிலும் தியானம் அப்படின்றது மிக மிக முக்கியமான ஒன்று. தொடர்ந்து தியானம் செய்து இந்த மாதிரி குணங்களை வளர்த்துக் கொள்வோம். நன்றி.